Hello students, இன்னைக்கு நம்ம ஆர்கானிக் கன்வர்ஷன் ஹேலோ அல்கேன் ஹேலோ அரேனில் பியூட் 1ஈன் டு பியூட் 2ஈன். ஓகே, ஸோ பியூட்னா 4 கார்பன், 1ஈன், ஈன்னா டபுள் பாண்ட் ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கிறதுனால அது பேர் பியூட் 1ஈன். இங்கே பியூட் 2ஈன் டபுள் பாண்டு செகண்ட் கார்பனில் இருக்குது. அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதிடுறோம். பியூட் 4 கார்பன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ CH3, CH2, CH, டபுள் பாண்ட் CH2, மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன் ஃபஸ்ட்டு கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பியூட் 1ஈன் 2, CH3, CH, டபுள் பாண்ட் CH, CH3. பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், 4 கார்பன்ஸ் இருக்குது. செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பியூட் 2ஈன். இங்கே இருக்க டபுள் பாண்டை இங்கே எடுத்து வரணும். அதுதான் கன்வர்ஷன். ஓகே, எப்படி எடுத்து வர்றது? இது ஒரு அல்கீன் காம்பவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துடுறேன். CH3, CH2, CH, double bond CH2, பியூட் 1ஈன். ஓகே, இப்போ இங்கே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா HBr, ஹைட்ரோஜன் புரோமைடு ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இது ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். ஏன் இதை அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டபுள்லி பாண்டட் கார்பன் ஆட்டம் இருக்குல்ல, இந்த கார்பனும் இந்த கார்பனும், இதான் டபுள்லி பாண்டட் கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, இந்த 2 கார்பன்லையும் இருக்கிற நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது பாருங்கள், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கா? அப்போ அது பேர் அன்சிமெட்ரிக்கல் அல்கீன். இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் இருந்துச்சு அப்படின்னா அது ஹைட்ரஜன் புரோமைடோட ரியாக்ட் பண்ணுறப்போ அது ஃபாலோ பண்ணுற ரூல் வந்து மார்கோனிகாஃப் ரூல். ஓகே, மார்கோனிகாஃப் ரூல் படி என்னன்னா, இந்த H ப்ளஸ் Br மைனஸ், சரிங்களா? ஸோ எப்போ அந்த மார்கோனிகாஃப் ரூல் படி இந்த நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி ரியேஜெண்ட் இருக்குல்ல, இந்த Br, அது வந்து எங்கே போகணும்னா இந்த கார்பனில் போய் பாண்ட் ஆகும். லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எந்த கார்பனில் இருக்கோ அங்கே போய் பாண்ட் ஆகும். இந்த பாசிட்டிவ் பார்ட் வந்து இந்த கார்பனில் பாண்ட் ஆகும். அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். பாருங்கள், ஸோ CH3, CH2, CH, இந்த கார்பனில் Br கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இங்கே டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். சரிங்களா? சிங்கிள் பாண்ட், இந்த ஹைட்ரஜன் இங்கே பாண்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் CH3. ஓகே, இது பேர் 1, 2, 3, 4 2 ப்ரோமோ பியூட்டேன் எடுத்து வந்துட்டோம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும், இங்கே டபுள் பாண்ட் வேணும். இங்கே டபுள் பாண்ட் வேணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியில் போகணும், இங்கேருந்து Br வெளியில் போகணும். இந்த ஹைட்ரஜனும் இந்த Br ரெண்டும் எலிமினேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வேண்டிய பியூட் 2ஈன் கிடச்சிடும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் எலிமினேட் ஆகணும், அப்புறம் ஒரு ஹேலைடான் எலிமினேட் ஆகணும். அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கிறோம்? டீஹைட்ரோஹாலஜனேஷன். ஸோ டீஹைட்ரோஹாலஜனேஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டண்ட் ரியேஜென்ட்டு சொல்லுங்கள், எத்தனை எழுதிக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டண்ட் ரியேஜென்ட் KOH, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. போட்டால் வருங்களா? கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணணும். ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணால் டீஹைட்ரோஹாலஜனேஷன் நடக்கும். இது ஆல்ஃபா கார்பன். Br எந்த கார்பனில் இருக்கோ அது ஆல்ஃபா கார்பன், ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது ஜென்ரலாக. அதுக்கு அடுத்து இருக்க கார்பன் பீட்டா கார்பன். இந்த கார்பன் வந்து ஹைட்ரஜனும் இருந்து புரோமினும் வெளில போயிடும். வெளில போயிடுச்சு என்ன கிடைக்கும் நமக்கு? CH3, CH அடுத்து வெளில போகுது இல்லைங்களா? இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். CH, Br வெளில போயிடுச்சு, CH3. பாருங்கள் என்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்கு? 1, 2, 3, 4 பியூட் 2 செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட்.
பியூட் 2 ஈன் அவ்வளோதான் ப்ராடக்ட் கிடச்சிடுச்சு. தேங்க்யூ.